முரளி விஜய்லாம் எப்பேர்ப்பட்ட பிளேயர் ஆக வேண்டியதுன்னு தெரியுமா? தலைவன்கிட்ட இல்லாத மேட்டரே கிடையாது. ஒரு காலத்தில தலைவன் எல்லா வித்தையும் கையில வச்சுட்டு வெறித்தனமா சுத்திட்டு இருந்தாப்ல. கிளாஸியான பிளேயரு. சும்மா டைமிங்லாம் லட்டு மாரி இருக்கும். பால் அடிச்சாப்லன்னா, பூ மாரி பவுண்டரிக்கு போகும். இதே ஐபிஎல் பக்கம் வந்தா, காட்டுன்னு காட்டவும் தெரியும். இப்ப கேஎல் ராகுல் எப்படியோ, அப்ப முரளி விஜய். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஸ்டார்ட்டிங்ல சும்மா பல காட்டுகள் காட்டியிருக்காப்ல. 2010 சீசன்ல சிஎஸ்கே டைட்டில் அடிச்சானுங்கல்ல, அதுக்கு மிகப்பெரிய மூல காரணம் முரளி விஜய். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மால் ஐபிஎல்ல பல காட்டுகள் காட்டியிருக்காப்ல. 2011 ஐபிஎல் ஃபைனல்ல முரளி விஜய் காட்டின காட்டுல கிட்டத்தட்ட 100 அடிச்சு போட்டாப்ல. ஜஸ்ட் மிஸ்ஸு 95 ரன்னு. நம்மால் அடித்த காரணத்தினால சென்னை சூப்பர் கிங்ஸே அந்த டைட்டில் ஜெயிக்கிறாங்க. சிஎஸ்கேக்கு விளாண்டு பல டைட்டில்களை அடித்து சாதனைகளை பண்ணி 2014 டெல்லி டேர்டெவில்ஸ் போகிறாப்ல. அங்கிருந்து பஞ்சாப். ஃபைனலி சிஎஸ்கேக்கே வந்துட்டாப்ல. என்ன பிரச்சனைனா அதுக்கப்புறம் நிறைய விளாட முடியாமல் போயிடுச்சு. முரளி விஜய் வந்து அன்டவுட்டட்லி ஒரு சிஎஸ்கே லெஜெண்டு. டொமஸ்டிக்கில் இப்படி போயிட்டு இருக்குன்னா நம்ம ஆளு டெஸ்ட்டில் ரணக்குடூர பிளேயர். இந்தியாவுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சுமார் 60 மேட்ச் விளாண்டுருக்காப்ல. முரளி விஜய் இஸ் ஆல்ரெடி அ டாப் பிளேயர். வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் ஆகிறதுக்கான அனைத்து மேட்டரையும் தலைவன் பொட்டிக்குள்ளே வச்சுருந்தான். எப்படியோ மிஸ் ஆகி போச்சு. பட் இருந்தாலும் 60 மேட்ச் இந்தியாவுக்கு விளையாடுறது, அதுவும் டெஸ்ட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஈஸியான மேட்டரே கிடையாது. பல கொடூர பிளேயர்ஸே அவ்வளோ மேட்ச் விளாண்டதில்லை. இந்தியாவுக்காக 2018க்கு அப்புறம் டெஸ்ட் விளையாடல. ஒன் டே கொஞ்சம் மேட்ச் தான் விளாண்டாப்ல. 2023 ஆடின வரைக்கும் போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிட்டாப்ல. தமிழ்நாடு ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயரு முரளி விஜய். மாற்று கருத்தே கிடையாது.